குளியல் ரிவ்யூ ரொம்ப ரஃபாக தான் போச்சு ஒரு கொஞ்சம் நாள்லாம். பட் திஸ் குளியல் வாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கான குளியல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எதுவுமே யோசிக்கல ஒரு மாதிரி நல்லா போயிட்டு கொஞ்சம் காலையில் மீட்டிங் வேறு இருந்துச்சு ஆஃபீஸில். ஸோ அதனால் வந்து கடகடன்ட்டு சீக்கிரம் போயிட்டு கடகடன்னு குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன். ஸோ பட் ஆனால் நல்லா குளித்தேன், ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வந்து நல்லா சுட டீ குடிச்சிட்டு அந்த எல்லாமே சேர்ந்தது தான் அந்த குளியலோட நல்ல அந்த ஒரு இதை ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுத்துச்சு. 7.9301 also finally my dream is coming true I guess. வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழிச்சு வாழ்க்கையில் வந்து ஓகே இந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு விஷயத்த வந்து வாங்க போகிறோம். ஸோ தட் இஸ் a cycle after so long. ஒரு சைக்கிள் ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்குன்னு ஒரு சைக்கிள், அதை வந்து வாங்க போகிறேன். இனிமே கையிலேயே பிடிக்க முடியாது என்னை. எடுத்துட்டேன். அதெல்லாம் வேணாடா டேய். ஐயோ டேய் அதெல்லாம் வேணாடா டேய். அவன் பார்த்தா கண்டென்ட் கிரியேட்டரா நினைச்சு பண்ணா. என் சைக்கிளுக்கு வந்து ஒரு புது பேர் 2 யோசிச்சிருக்கேன். அந்த 2 பேர் என்னன்னா, ஒன்று வந்து சிட்டுக்குருவி, இன்னொன்று வந்து முகமது குமார். இந்த 2த்துல எதை வச்சாலும் என்ன ஜட்ஜ் பண்ண குமார் ஒரு ரவுண்டு போய் தரேன். அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துணை சொல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம். நீண்ட கால உறவுகளே கவின்ஸ் மில்க் ஷேக்கில் வந்து ராப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்களாம். சும்மா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான், சின்னதாக இருக்குது, ஆனால் ஒன்று 45 ரூபா. எனக்கு வந்து பேசிக்காக இந்த மலாய் குல்ஃபி, ரோஸ் மில்க், அந்த குங்குமப்பூ ஃப்ளேவர், இந்த பாதாம் ஃப்ளேவர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எனக்கு இதை வந்து ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இதை குடிச்சு பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டர் போட்டேன். ஷேக் பண்ணி குடிக்க சொன்னாங்க, மறந்துட்டேன். ஐயோ அருமையாக இருக்குது. 2 ஃப்ளேவரும் வாங்கிட்டேன். இது வந்து ரப்தி, இது வந்து பாதாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்போ ஆல்ரெடி ½ டின் காலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி. இது வந்து கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது. இது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்குலாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு கில்ட்டி ப்ளஷர் சீட் மீல் மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் அதை சும்மா. ஆக்சுவலாக இப்போ நான் டயட்டில் இருக்கேன், ஆனால் என்னை சாப்பாடை வச்சு ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஐயோ இது செம்மையாக இருக்கு போலையா. பாதாம் வந்து நல்லாயிருக்கு, ஆனால் அதில் இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப வருது. பாதாம் வந்து மெட்டு தான், உங்கள் ராப்தி தான். ஐயோ டயட்டில் இருக்கோமே இதை குடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இதை குடிச்சா அது வர்த்து. இப்போ எனக்கு தோணலை, பரவாயில்ல, நான் டயட்டில் இருந்தால் இதை குடிச்சிருக்க முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இவன் வேணாம், இவன் சூப்பர். விஷயம் தெரியுமா இப்போ மணி வந்து எக்ஸாக்டாக 6:48, அதாவது 6:50 சாயங்காலம். ஃபார் த பாஸ்ட்
ஒரு 2-3 வாரமாகவே ரொம்ப ரஃப்பாக தான் போகுது சரியா, ரொம்ப டவுனாக தான் போகுது, என்ன இதுவாக தான் போகுது. அதில் ஒரு சில நாள் 9 ஹவர்ஸ்லாம் வந்துருச்சு. இது அன்றைக்கி நான் வந்து விஜே ரெக்கார்டே பண்ணல, எனக்கு வந்து சொல்லிக்கவே தோணலை. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன், எனக்கு சொல்லிக்க தோணலையா, என்ன அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சது. எனக்கு நானே வந்து ஸ்டாண்டப் பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போல்லாம். எனக்கு நான் வந்து என்னோடய எமோஷன்ஸுக்கு நான் வந்து பதில் சொல்லிக்கிறேன். நீ இப்படி ஃபீல் பண்ணுறது தப்பு கிடையாது, உனக்கு இப்போ ஏதாவது ஒன்று அதை நான் எப்படிங்க சொல்கிறது. இவ்வளோ நாள் வந்து ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட்டில் என்ன தோணுச்சுனாலும் ஒன்று நான் அதை வந்து என் மேலே ஏதாவது கிரிட்டிசிசம் இருந்தால் அதை நான் மொத்தமாக திருப்பி விட்ருவேன். இல்லை என் மேலே கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா மொத்தத்தை எல்லாம் என் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சேடாக உட்காந்துருவேன். ஆனால் இப்போது என்னால் யோசிக்க முடியுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்க்ரீன் டைம் என்ன தெரியுமா, முன்னாடி நான் ஒரு வாட்டி என்ன சொன்னேன், மதியானம் 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் 3 மணி நேரம் வந்துருச்சு அப்படின்லாம் சொன்னேன்னா, இப்போ என் ஸ்க்ரீன் டைம் என்ன தெரியுமா, மணி 7 போகுது. 3 hours 27 minutes தான் என் ஸ்க்ரீன் டைம் இப்போ. அதுவும் முக்கால்வாசி வந்து ChatGPT. அது ஏன்னா வந்து நான் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறேன் அவங்ககிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இப்படி இருக்குதுடா, என்ன சொல்கிற, இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ ஐம் லேர்னிங் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப். அதுவே வந்து ஒரு பெரிய ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் லவ்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது ஆக்சுவலாக. எல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இட்ஸ் வெரி குட் வென் யூ பிகம் செல்ஃப் அவேர், வென் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஒரு மாதிரி செல்ஃப் அவேராக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஆனால் ஒன்ஸ் ஐ கெட் அவுட் ஆஃப் தட் ஒரு மாதிரி ஓகே சரி ஓகே அப்படின்ற மாதிரி லைட்டாக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இட்ஸ் நைஸ். ஸோ இப்போ புதுசாக ஒன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். நைட்டு கொஞ்ச நேரம் வந்து எப்போவுமே மைண்டு வந்து எதுவும் ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, எதுவும் ரொம்ப யோசிக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, பெட்டில் நல்லா ஃபுல்லாக தலகாணியை வச்சு கிணறு மாதிரி கட்டிட்டு நடுவில் போய் படுத்துக்கிட்டு ஏதாவது படம் பார்த்துட்ருப்பேன். பட் இப்போ எப்படி படம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன்னா, நல்லா ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் பீன் பேக் போட்டு ஃபோனை இது மேலே நிற்க வச்சுட்டு இங்கே படுத்துட்டு அப்படியே கால் நீட்டிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு ஸ்ப்ரிங்கிள் சர்ப்ரைசஸ் ஞாபகம் இருக்கா? இந்த கோயம்பேடு மார்க்கெட் விஜேயில் சொல்லியிருந்தேன்ல, அவங்கக்கிட்ட இருந்து நான் ஒரு குட்டி சன்ஃப்ளவர் ஒன்று வாங்கினேன். அவங்க நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க போல். அவங்க நமக்கு ஒரு நோட் அனுப்பிச்சிருந்தாங்க. தௌஃபிக் அண்ணா மீன்ஸ் அ லாட் தட் யூ சோஸ் மை ஒர்க் அண்ட் ஷேர்ட் இட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி, தேங்க்யூ ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஓகே, இப்போ நான் அதை அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டேப் வச்சுட்டேன், உள்ளேருந்து எடுத்துட்டேன். ஸோ எஸ், இதுதான் அந்த சன்ஃப்ளவர். இது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சன்ஃப்ளவர். திஸ் வாஸ் வெரி க்யூட். அகெயின் தேங்க்யூ ஸ்ப்ரிங்கிள் சர்ப்ரைசஸ். இந்த வீடியோலாம் எதுக்கு எடுத்து வச்சேன்னு தெரில, பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸ்ப்ரிங்கிள் சர்ப்ரைசஸ் அகெயின். இட் வாஸ் அ வெரி க்யூட் ஃப்ளவர். தேங்க்யூ.